இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். உங்கள எப்பவாவது, அதாவது ஒரு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் எந்த காரணமும் இல்லாம சோர்வடைய செஞ்சிருக்கிறாரா? ம். இது நெறைய பேருக்கு நடந்திருக்கும். ஆமா. நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ, இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ, யார் பக்கத்துலயாவது சும்மா நின்னுட்டு இருப்பீங்க. எந்த பேச்சும் இருந்திருக்காது. கரெக்ட். ஆனா ஒரு சில நிமிஷத்திலேயே பாத்தீங்கன்னா, உங்க எனர்ஜி மொத்தமும் ட்ரெயின் ஆன மாரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி சில பேர் ரூம்குள்ள நுழைஞ்சாலே நமக்குள்ள இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா? இது எப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. இது ஏதோ கற்பனை கிடையாது. இது உங்கள சுத்தி இருக்கிற ஆரா, அதாவது உங்களுடைய சொந்த ஒளிவட்டம். மத்தவங்களுடைய எனர்ஜியோட தொடர்பு கொள்றதால நடக்கிற ஒரு நிஜமான விளைவு தான் இது. உண்மைதான். இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல்ல உங்கள சுத்தி இருக்கிற இந்த எனர்ஜி ஃபீல்ட பத்தி தான் ரொம்ப டீப்பா பேசி புரிஞ்சுக்க போறோம். ஆமா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா, குத்துமி மற்றும் ஜுவால் குல் எழுதின த ஹியூமன் ஆரா அப்படிங்கிற ஒரு பிரமாதமான மூல நூல் தான். சூப்பர். இந்த நூலை வச்சுக்கிட்டு உங்க ஆரா என்ன கலர்ல இருக்கு, உங்க எண்ணங்கள் எப்படி அந்த கலரை மாத்துது, முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜில இருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தியெல்லாம் ஆழமா பார்க்க போறோம். இதை ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்க எனர்ஜி தான் உங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டி. ஆமா. இந்த உலகம் உங்களை எப்படி பாக்குது, எப்படி ஃபீல் பண்ணுதுங்கிறத முடிவு பண்றதே இந்த ஆரா தான். சரி, நாம டாபிக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ஆரா அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆன்மீகத்துக்கு புதுசா வர்றவங்களுக்கு இது சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அதாவது நூலாசிரியர்கள் இந்த ஆராவ நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற ஒரு காந்த சக்தி களம்னு வர்ணிக்கிறாங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபீல்டு. ஓகே, ஒரு காந்த சக்தி. ஆமா. இத புரிஞ்சுக்க உங்க உடம்ப சுத்தி ஒரு பெரிய பலூன் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம முதுகெலும்பையும் தலையையும் சுத்தி இருக்கிற 7 முக்கிய சக்கரங்கள்ல இருந்து வெளியாற ஆற்றல் தான் இந்த பலூனுக்குள்ள நிரம்பி இருக்கு. அட, கேக்குறதுக்கே நல்லா இருக்கே. அப்போ அது வெறும் காத்து இல்ல? நிச்சயமா இல்ல. இந்த ஆறாங்கிறது சும்மா ஏதோ ஒரு கலர் இல்லாத காத்து கிடையாது. அது பலவிதமான வண்ணங்களை கொண்ட ஒரு உயிரோட்டமான விஷயம். வண்ணங்கள்னு சொல்றீங்க, அப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குமா? ஆமா. மூல நூலின் படி பார்த்தோம்னா ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கு. உதாரணமா, உங்க ஆரா வெளிர் மஞ்சள் நிறத்துல, அதாவது பேல் எல்லோ கலர்ல இருந்தா அது பிரபஞ்ச நுண்ணறிவையும் உங்க மனசோட உயர்ந்த தொடர்பையும் குறிக்குது. அதே வெளிர் இளஞ்சிவப்பு நிறம், பாஸ்டல் பிங்க்னு வச்சுக்கோங்களேன், அது நிபந்தனையற்ற அன்போட வெளிப்பாடு, பிரபஞ்ச அன்பு. சூப்பர். அப்போ பச்சை நிறம் எதை குறிக்குது? பச்சை நிறம் தெய்வீக குணமளிக்கும் சக்தி, டிவைன் ஹீலிங் மற்றும் செழிப்பை குறிக்குது. வாவ். இதுக்கெல்லாம் மேல ஊதா நிறம் அப்படிங்கிறது எல்லா நெகட்டிவ் விஷயங்களையும் பாசிட்டிவா மாத்துற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தியா குறிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்க சொல்றது பார்த்தா ஆரா அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் வைஃபை சிக்னல் மாதிரி தோணுது. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம உள்ள என்ன நடக்குது, நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு பிராட்காஸ்ட் பண்ற ஒரு கருவி. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி என் உடம்ப சுத்தி பிங்க் கலர்லயோ பச்சை கலர்லயோ லைட் இருக்குன்னா, நான் கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கு அது எதுவுமே தெரியலையே. பெரும்பாலான மனிதர்களால ஆராவ கண்களால பார்க்க முடியறதில்ல. அப்புறம் எப்படி இந்த வண்ணங்களை உணர்றது? இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆறாவ கண்களால பார்க்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமில்லாத ஒண்ணுதான். ஆனா ஆறாங்கிறது வெறும் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது கண்களால் பார்க்கப்படுவதை விட நம்ம உள்ளுணர்வால் ஆழமாக உணரப்படுற ஒரு விஷயம். ஓ, ஃபீல் பண்றது. ஆமா. எப்படி உங்க மொபைல் போன் கண்ணுக்கு தெரியாத வைஃபை சிக்னலை உள்வாங்கி ஒரு யூடியூப் வீடியோவா உங்களுக்கு காட்டுதோ, அதே மாதிரி ஒரு மனிதனோட எனர்ஜி சிக்னல்களை உங்க நரம்பு மண்டலம் ரொம்ப ஈஸியா உள்வாங்கிக்குது. அந்த காந்த களத்துக்குள்ள ஒருத்தர் அவங்களோட நனவு நிலையை நீட்டிக்கும் போது அது நரம்புகள் வழியா மூளைக்கு ஒரு செய்தியா போகுது. மூளை அதை ஒரு நிறமாகவோ அல்லது ஒரு உணர்வாகவோ மொழிபெயர்த்து புரிஞ்சுக்குது. அப்போ பாக்குறோன்னு சொல்றதை விட உணர்றோன்னு சொல்றதுதான் சரி. ஒருத்தரோட ஆராவை பாக்குறீங்க அப்படிங்கறத விட அவங்க எனர்ஜியில நடக்கிற மாற்றத்தை உங்க நரம்பு மண்டலம் உணருது அப்படிங்கறது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. ஆஹா, அப்போ என் வைஃபை சிக்னலுக்கு பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது, அது ஓபனா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, பப்ளிக் நெட்வொர்க் மாதிரிதான். அப்படி என்றால் என்னோட சிக்னலை நான் எப்படி மாசுபடுத்துறேன் அப்படிங்கறத நான் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். நல்ல எண்ணங்கள் ஆறாவ அழகான வண்ணங்களா மாத்துதுன்னு சொல்லீங்க. ஆமா. ஆனா நான் ரொம்ப டென்ஷனா, கோபமா இல்ல சோகமா இருக்கும்போது இந்த ஓபன் வைஃபை சிக்னலுக்கு என்ன ஆகுது? நான் என் கெட்ட மூட மத்தவங்களுக்கு பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனா? 100%.
எப்படி தூய்மையான எண்ணங்கள் ஆறாவ பிரகாசமாக்குதோ அதே மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள் அந்த தூய ஆறாவ மாசுபடுத்துது. இத அவங்க மட்டிட ஆறா, அதாவது சேரான ஆறான்னு சொல்றாங்க. சேரான ஆறா கேக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. நீங்க கோபமா இருக்கும்போது உங்க ஆறாவுல கருஞ்சிவப்ப மின்னல்கள் வெட்டுற மாதிரி ஒரு எனர்ஜி வெளியாகும். கிரிம்சன் ஃபிளாஷஸ்னு சொல்றாங்க. கோபம்னா கருஞ்சிவப்பு நிறம். ஓகே. ஆமா, அதே பயம், பொறாம, வெறுப்பு மாதிரியான உணர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்க ஒளிவட்டத்தை தடுத்து கருப்பு நிற நிழல்களை உருவாக்கும். ஓ மை காட், கருப்பு நிழல்களா? ஆமா, இதுல ரொம்பவும் சுவாரஸ்யமான அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் பாடமா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அது? மத்தவங்களோட பிரச்சனைகளுக்காக நாம அளவுக்கு அதிகமா அனுதாபப்படும் போது ஹியூமன் சிம்பத்தின்னு சொல்றோம்ல, அது பழுப்பு மற்றும் பச்சை நிற சேராக மாறி நம்ம சோலார் பிளெக்ஸஸ் சக்கரத்தை ரொம்பவும் கீழ் நோக்கி இழுத்துடும். ஒரு நிமிஷம், என்னங்க சொல்றீங்க? இது கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கே. ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்க மேல பரிதாபப்படுறது, அனுதாபம் காட்டுறது நல்ல விஷயம் தானே? எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா. இப்போ என் ஃப்ரெண்டு வேலை போய் கஷ்டப்படும் போது நான் ஃபீல் பண்ணா என் ஆறா எப்படி சேரா மாறும்? இது கொஞ்சம் சுயநலமா தெரியலையா? கண்டிப்பா இல்ல. இங்கேதான் நம்ம கருணைக்கும் அனுதாபத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கம்பேஷனுக்கும் சிம்பத்திக்கும் உள்ள வித்தியாசமா? ஆமா, கருணை அப்படிங்கிறது ஒருத்தர் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட உயர்ந்த எனர்ஜியை கொண்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள அந்த பள்ளத்திலிருந்து மேல தூக்கி விடுறது. ஓகே, அது பாசிட்டிவ் அப்ரோச். ஆனா நூல்ல சொல்லப்படுற அனுதாபம் அப்படிங்கிறது அவங்களோட சேர்ந்து நாமும் அதே பள்ளத்துல குதிக்கிறது. ஓஹோ. அவங்களோட சோகமான உணர்வுகளோடு நாமும் ஒட்டிக்கிட்டு நம்ம எனர்ஜியையும் அவங்க லெவலுக்கு கீழே இறக்குறது. இதுல அவங்களுக்கும் எந்த லாபமும் இல்ல, நீங்களும் உங்க எனர்ஜியை இழந்து சோர்வடைஞ்சிருவீங்க. வாவ், இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட். நீங்களே ஒரு எனர்ஜி ஸ்பாஞ்ச் மாதிரி அவங்களோட நெகட்டிவிட்டியை உறிஞ்சிக்கிட்டா அப்புறம் எப்படி உங்களால அவங்களுக்கு உதவி பண்ண முடியும்? அதனால தான் எல்லையற்ற அனுதாபம் உங்க ஆறாவுல ஒரு சேர் போல படியுதுன்னு சொல்றாங்க. அதாவது தூய்மையான ஒரு கிளாஸ் தண்ணீர்ல சில சொட்டு ஃபுட் கலர் கலக்கிற மாதிரி நம்ம எனர்ஜியை நாமே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி தோணுது. நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க. டிராஃபிக்ல யாராவது குறுக்க வந்தா கண்டிப்பா டக்குன்னு கோவம் வரத்தான் செய்யும். அது சகஜம்தானே. இந்த மாதிரி டக்குன்னு வர்ற தற்காலிக கோபத்துக்கும் ஆழமா வேரூன்றிய நெகட்டிவ் உணர்ச்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நிமிஷம் நான் டிராஃபிக்ல டென்ஷன் ஆனா என் ஆறா நிரந்தரமா கெட்டு போயிடுமா? நீங்க கேக்குறது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. தற்காலிக கோபம் அல்லது எரிச்சல் அப்படிங்கிறது உங்க ஆறாவுல மேலோட்டமான பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தும். அப்பாடா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அது கிளாஸ்ல பட்ட சின்ன கரை மாதிரி அடுத்த சில மணி நேரங்கள்ல உங்க மூட் மாறும்போது அது தானா சரியாயிடும். ஆனா அந்த உணர்ச்சிகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம ஒருத்தர் மேல உள்ள கோபத்தையோ வன்மத்தையோ வருஷக்கணக்கா மனசுக்குள்ளே வச்சு வளர்த்தீங்கன்னா அது உங்க ஆழ்மனதுல ஆழமா பதிஞ்சிடும். ஓ, சப்கான்ஷியஸ் லெவல்ல போயிடும். ஆமா, மூல நூல்ல இத எலக்ட்ரானிக் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரானிக் பெல்ட்டா? கேக்குறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில வர கேட்ஜெட் மாதிரி இருக்கே. நம்ம மனசுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது பிசிக்கலான எலக்ட்ரிக் வயர் கிடையாது. நம்ம எண்ணங்களுக்கு ஒரு காந்த சக்தி இருக்கு. நீங்க தொடர்ந்து நெகட்டிவா யோசிக்கும்போது அந்த எண்ணங்களெல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்க உடம்போட கீழ் பகுதியில முக்கியமா கீழ் சக்கரங்களை சுத்தி ஒரு அடர்த்தியான கருப்பு நிற திரையா மாறிடும். ஓ, ஒரு பிளாக் ஸ்கிரீன் மாதிரி ஆயிடும். ஆமா, இதை ஏன் எலக்ட்ரானிக் பெல்ட்னு சொல்றாங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் காந்தம் மாதிரி செயல்பட்டு வெளியிலிருந்து வர்ற பாசிட்டிவ் எனர்ஜியை உங்க உடம்புக்குள்ள போக விடாம தடுத்துரும். இது உங்க ஆழ்மனதின் குப்பை தொட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உண்மையிலே ரொம்ப ஆபத்தானது. அப்போ எண்ணங்கள் தான் ஆறாவோட நிறத்தை மாத்துதுன்னு தெளிவா புரியுது. ஆனா அந்த எண்ணங்களுக்கான அடிப்படை எனர்ஜி எங்கிருந்து வருது? இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது இல்லையா? ஆமா, சக்கரங்களோட ஆரோக்கியம் தான் நேரடியாக ஆறாவோட நிறத்தை தீர்மானிக்குது. அந்த சக்கரங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசுவோம். ஒவ்வொரு சக்கரமும் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணையும் நிறத்தையும் உள்வாங்குது. இதுல ரொம்ப முக்கியமானது நம்ம மார்பின் மையத்தில் இருக்கிற 12 இதழ்கள் கொண்ட இருதய சக்கரம், ஹார்ட் சக்ரா. ஓகே, ஹார்ட் சக்ரா. இதுவே பிரபஞ்ச அன்பின் இளஞ்சிவப்பு நிற நெருப்பை கொண்டுள்ளது. ஆனா இந்த இருதய சக்கரத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ரகசியம் ஒன்னு ஒளிஞ்சிருக்கு. ரகசியமா? அதையே நூலாசிரியர்கள் 8 இதழ்கள் கொண்ட இருதயத்தின் ரகசிய அறை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஹிடன் சேம்பர் ஆஃப் த ஹார்ட். ஒரு நிமிஷம், இருதயத்தின் ரகசிய அறையா?
இது கேட்கறதுக்கு ஹாரி பாட்டர் நாவல்ல வர்ற சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் மாதிரி இருக்கே. இது உண்மையிலே நம்ம பிசிக்கல் ஹார்ட்குள்ள இருக்கிற ஒரு வால்வா இல்ல வெறும் உருவகமா? இது மருத்துவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கற பிசிக்கல் அறை கிடையாது. இது பௌதீக உலகிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு காஸ்மிக் இடைவெளி. காஸ்மிக் இடைவெளினா? இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு அணுவோட மையத்துல எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்கோ, அதே மாதிரி நம்ம இருதய சக்கரத்தோட மையத்துல இருக்கிற ஒரு டைமென்ஷனல் பாக்கெட் அல்லது 0 பாயிண்ட் எனர்ஜி சென்டர்னு இதை சொல்லலாம். ஓ, சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு எனர்ஜி சென்டர். கரெக்ட். எந்த மருத்துவ கருவிகளாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இங்கதான் மும்மடங்கு சுடர் கொழுந்து விட்டு எரியுதுன்னு ஆன்மீக குருக்கள் சொல்றாங்க. 3-fold flame. மும்மடங்கு சுடர்னா 3 கலர் இருக்குமா? ஆமா. இந்த சுடரின் இடதுபுறம் நீல நிறம், அது கடவுளின் சக்தியை குறிக்குது. மத்தியில மஞ்சள் நிறம், அது ஞானத்தை குறிக்குது. வலதுபுறம் இளஞ்சிவப்பு நிறம், அது அன்பை குறிக்குது. இந்த அறைதான் நம்ம ஆன்மீக ஆற்றலை தூய்மைப்படுத்துற மிக முக்கிய மையமா செயல்படுது. வாவ். அப்போ சக்கரங்கள் எல்லாமே நம்ம வீட்ல எரியற லைட் பல்புன்னு வச்சுக்கிட்டா, இருதயத்தின் இந்த ரகசிய அறைதான் மெயின் ஃபியூஸ் பாக்ஸ் அல்லது மெயின் ஜெனரேட்டர் போல செயல்படுது. ரொம்ப அழகான உதாரணம். அங்க பவர் கரெக்டா இருந்தாதான் மொத்த வீடும் வெளிச்சமா இருக்கும். ஆனா இந்த ஜெனரேட்டரை நான் எப்படி பயன்படுத்துறது? என்கிட்ட எப்படி ஒரு பவர் இருக்குன்னு எனக்கு நேத்து வரைக்கும் தெரியாது. ஆன்மீக பாதையில புதுசா இருக்கிறவங்க இதை எப்படி தட்டி எழுப்புவது? இந்த ஜெனரேட்டரை ஆன் பண்ற ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா உங்களுடைய கவனமும் அர்ப்பணிப்பும் தான். இந்த மும்மடங்கு சுடர உங்க மனக்கண்ணால தினமும் தியானிக்கணும். அந்த 3 கலரையும் தியானிக்கணும். ஆமா. சக்தி, ஞானம், அன்பு, இந்த மூன்றும் உங்க இருதயத்துல பேலன்ஸ்டா இருக்கும்போது அது மற்ற எல்லா சக்கரங்களுக்கும் தூய்மையான ஆற்றலை பம்ப் பண்ணும். இதனால உங்க ஆராவோட சைஸும் பிரகாசமும் பல மடங்கு பெருகும். சூப்பர். நம்ம ஜெனரேட்டர் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்விக்கு வருவோம். கேளுங்க. என் ஜெனரேட்டர் நல்லா தான் ஓடுது. ஆனா நான் தினமும் ஆபீஸ் போறேன், டிராஃபிக்ல போறேன், பல நெகட்டிவான நியூஸ் கேட்கறேன். மத்தவங்க அவங்க நெகட்டிவ் எனர்ஜியை என் ஜெனரேட்டர்ல பிளக்இன் பண்ணி என் பேட்டரியை ட்ரெயின் பண்ணாம நான் எப்படி தடுத்துக்கிறது? என் எனர்ஜி எப்படி பாதுகாக்கிறது? இதுக்காகவே மூலநூல் பல எளிய ஆனா மிகச் சக்தி வாய்ந்த அன்றாட பழக்கங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. என்ன அது? இதுல முதல் டெக்னிக் ஒளிக்குழாய் மற்றும் ஊதா நிற ஜுவாலை, டியூப் ஆஃப் லைட் அண்ட் வயலட் ஃப்ளேம். ஓகே, எப்படி பண்றது இது? நீங்க காலையில எழுந்ததும் உங்களை சுற்றி ஒளிரும் ஒரு பெரிய வெள்ளை நிற நெருப்புக்கோலும் அல்லது டியூப் உறைந்திருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க. ஒரு ஷீல்டு மாதிரி. ஆமா. அதுக்கப்புறம் உங்க உடம்ப சுத்தி ஒரு ஊதா நிற ஜுவாலை எரியறதா மனக்கண்ணில் நிறுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அதுல எரிஞ்சு தூய்மையாவறதா நினைச்சுக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். உங்களை இடைமறிக்கிறதுக்கு சாரி. சொல்லுங்க. கண்ணை மூடிக்கிட்டு என்னை சுத்தி ஒரு வெள்ளை கலர் டியூப் இருக்கிறதா நான் கற்பனை பண்றதால நிஜமாவே ஏதாவது நடக்குமா? இல்ல இது நான் சேஃபா இருக்கணும்னு என்னையே நான் ஏமாத்திக்கிற ஒரு பிளாசிபோ எஃபெக்டா? இது ஒரு அருமையான கேள்வி. இது ரெண்டுமே கலந்த ஒண்ணுதான்னு சொல்லணும். எப்படி? ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா எண்ணங்களுக்கு உருவம் உண்டு. நீங்க ஒரு வெள்ள ஒளிய கற்பனை செய்யும்போது நிஜமாகவே பிரபஞ்சத்திலிருந்து உயர்ந்த அதிர்வலைகளை நீங்க ஈர்க்கிறீங்க. ஓ, அது ஒரு ஆக்சுவல் எனர்ஜி புல். ஆமா. அப்புறம் சைக்காலஜிக்கலா பார்த்தோம்னா நீங்க இப்படி தியானம் பண்ணும்போது வெளியில இருந்து வர்ற எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன பாதிக்காதுன்னு உங்க ஆழ் மனதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டளையிடுறீங்க. ஒரு காக்னிட்டிவ் பவுண்டரி செட் பண்றீங்க. கரெக்ட், அது மேக் சென்ஸ். அது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். இதோட சேர்த்து ஐ ஆம் லைட், அதாவது நான் ஒளியாக இருக்கிறேன்னு அப்படிங்கிற வாக்கியத்தை நீங்க சொல்லணும். நான் ஒளியாக இருக்கிறேன். ஆமா. இது சும்மா ஒரு வேண்டுதல் கிடையாது. இது ஒரு ஃபியாட், அதாவது ஒரு பிரபஞ்ச கட்டளை. நீங்க இத சொல்லும்போது உங்க வார்த்தைகள் தொண்டை சக்கரம் வழியா ஒரு அதிர்வலையா வெளியாகி உங்க ஆறாவே ஒரு ஒளியா மாத்துது. அட, அதனால தான் இது வெறும் அமைதியான தியானம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது நம்மள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை உருவாக்குற ஆக்டிவான ஒரு தற்காப்பாரன். நிச்சயமா. சரி, நூல்ல குறிப்பிடப்பட்டுள்ள புனித நெருப்பு சுவாசம் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கே. சுவாசம் எப்படி ஆறாவ பாதுகாக்கும்? அதோட மெக்கானிசம் என்ன? சுவாசம் அப்படிங்கிறது பிராண ஆற்றலை கடத்துற ஒரு வாகனம். நாம கோவமா இருக்கும்போது நம்ம மூச்சு எப்படி வேகமா மாறுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, ஹார்ட் பீட் ஏறும், மூச்சு வாங்கும். தியான பயிற்சியில காற்றை உள்ளிழுக்குவதற்கும் வெளியிடுவதற்கும் இடையே ஒரு சமநிலையை நம்ம உருவாக்குறோம். In breathe and out breathe balance. கரெக்ட். நீங்க காற்றை உள்ளிழுக்கும்போது
பிரபஞ்சத்தோட தூய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள் கொண்டு வரீங்க. அது உங்க பிசிக்கல், மென்டல், இமோஷனல் உடல்களை தூய்மைப்படுத்துது. காற்றை வெளியிடும்போது உங்களுக்குள் இருக்கும் ஸ்ட்ரெஸ், அசுத்தங்கள், நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியேற்றப்படுதுன்னு நம்பணும். இது பிசிக்கலா உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துற அதே நேரத்துல ஆன்மீக ரீதியா உங்க ஆறாவில சேர்ந்திருக்கிற குப்பைகளை கிளீன் பண்ணுது. இத தினமும் செஞ்சா உங்க ஆறா தொடர்ந்து புதுப்பிக்கப்படும். இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல வச்சு பார்ப்போம். நாம ஏன் ஆறாவை தூய்மையா வச்சுக்க இவ்வளவு மெனக்கிடணும்? காலையில எழுந்து ஒளிய கற்பனை பண்ணி சுவாச பயிற்சி செஞ்சு இதெல்லாம் வெறும் என் சொந்த அமைதிக்காக மட்டும்தானா? அப்போ இது ஒரு வகையில சுயநலம்தானா? கண்டிப்பா இல்ல. இங்கதான் நம்ம முழு படத்தையும், அதாவது பிக பிக்சரை பார்க்கணும். ஆறாவோட முழுமை அப்படிங்கிறது உங்க பர்சனல் வளர்ச்சிக்காகவோ சுயநலத்துக்காகவோ மட்டும் கிடையாது. பின்ன வேற எதுக்கு? ஆன்மீக குருக்கள் ஒரு தூய்மையான ஆறாவ ஒரு ஒளிபரப்பு நிலையமா, ஒரு பிராட்காஸ்டிங் ஸ்டேஷனா பாக்குறாங்க. உங்க ஆறா தூய்மையா எவ்வித நெகட்டிவிட்டியும் இல்லாம இருக்கும்போது நீங்க பிரபஞ்சத்தோட நற்குணங்களை, நோய் தீர்க்கும் சக்திய இந்த உலகத்துக்கு வழங்குற ஒரு தூய கடத்தியா, அதாவது ஒரு சேனலா மாறிடுறீங்க. ஓ, அப்போ என்னோட வைஃபை சிக்னலை நான் கிளியர் பண்ணிட்டா என்னோட முழு நேபர்ஹுட்டுக்கும் நல்ல சிக்னல் கிடைக்கும், அப்படிதானே? மிகச்சரியான உதாரணம். இத்தகைய தூய்மையான மனிதர்கள் சும்மா ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சாலே போதும், அந்த ரூம்ல இருக்கிற மத்தவங்களுக்கு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும்னு குத்துமை சொல்றார். அட, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. வரலாற்றுல இயேசுநாதர் மாதிரியான மகான்களை நாம பார்த்திருக்கோம். அவங்க ஆறா எவ்ளோ தூய்மையா இருந்துச்சேனா, அவங்களுடைய நிழல் பட்டாலே அல்லது அவங்க ஆடைய தொட்டாலே மத்தவங்களுக்கு நோய்கள் குணமாகிருக்கு. உண்மைதான், படிச்சிருக்கோம். தூய்மையான ஆறா கொண்டவங்க உலகத்துல இருக்கிற நெகட்டிவ் இருளை அழிக்கிற கடவுளின் கவசமா மாறுறாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்க ஆறா மத்தவங்களோட சுமைய அறியாமலேயே குறைச்சிடுது. அவங்க எதுவும் பேச வேண்டாம், எந்த அட்வைஸும் பண்ண வேண்டாம். அவங்களுடைய பிரசன்ஸ் மட்டுமே ஒரு பெரிய ஹீலிங்கா இருக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயம்! அப்போ இதோட அல்டிமேட் அர்த்தம் என்னன்னா, நாம நம்மள தூய்மைப்படுத்திக்கிறது மூலமா நம்மள சுற்றியுள்ள ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் கூட்டு மனநிலையே நம்மால மேம்படுத்த முடியும். உலகம் மாறணும்னு நாம நினைச்சா முதல்ல நம்மளோட எனர்ஜியை நாம மாத்தணும். 100% உண்மை. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட சக்கரங்களை தூய்மையா வச்சுக்கிட்டு இருதய அறையில இருக்கிற அந்த அன்பையும் ஞானத்தையும் பெருக்கி தன் ஆறாவுல ஒளிய அதிகரிச்சா இந்த பூமியோட மொத்த எனர்ஜியுமே பாசிட்டிவா மாறிடும். அதுதான் இந்த நூலோட இறுதி நோக்கமும் கூட. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய திறவுகோள். சரி, இன்னைக்கு நாம பல அற்புதமான விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். ஆறாங்கிறது வெறும் உருவகம் கிடையாது, அது நம்மோட ரியல் எனர்ஜி ஃபீல்டு. ஆமா. அந்த ஆறாவன் வண்ணங்கள் நம்மளோட கேரக்டரை எப்படி பிரதிபலிக்குதுன்னு பார்த்தோம். அனுதாபத்துக்கும் கருணைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். இருதயத்தின் ரகசிய அறையில எரிற அந்த மும்மடங்கு சுடரின் பவர் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக டியூப் ஆஃப் லைட் மற்றும் ஊதா நிற ஜுவாலையை கொண்டு நம்ம எனர்ஜியை மத்தவங்க ட்ரெயின் பண்ணாம எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பிராக்டிக்கல் டெக்னிக்கும் கத்துக்கிட்டோம். உங்களோட ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் உங்க ஆறாவிற்கு ஒவ்வொரு நொடியும் வண்ணம் தீட்டிட்டு இருக்குங்கிறது மட்டும் எப்போதுமே மறந்துடாதீங்க. நிச்சயமா. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படிங்கிற பழமொழி நம்ம ஆறாவை பொறுத்தவரை 100% அறிவியல் பூர்வமான உண்மை. நம்ம எனர்ஜி நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கரெக்ட். இந்த ஆழ்ந்த அலசல முடிக்கிறப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை கொடுத்துட்டு போறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போகும்போதோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ யாரோ ஒருத்தர் பக்கத்துல நிக்க போறீங்க. உங்க ஆறா அவங்க ஆறாவோட கண்டிப்பா கலக்க போகுது. இன்னைக்கு நீங்க யாருடைய நெகட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள்ள அறியாம உறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை விட முக்கியமான கேள்வி, உங்க எனர்ஜி சிக்னல், அதாவது உங்க வைஃபை உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மேல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? நீங்க உங்களுக்கு புத்துணர்ச்சி தரப்போறீங்களா இல்ல சோர்வாக்க போறீங்களா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.